ஹாய்ங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெற்றிலை தீபத்துக்கு வெள்ளித்தட்டு இல்லையா பித்தளை தட்டு தான் யூஸ் பண்ணணும். சில்வர் தட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பூஜைக்குன்னு ஒரு தட்டு வச்சுருப்பீங்க, அது பித்தளை தட்டையாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 6 வெத்தலை வச்சுக்கோங்க. 6 வெத்தலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு, அகல் விளக்கு 6 அகல் விளக்கு, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விளக்கு தான் போடணும். வேறு எண்ணெய் போடாதீங்க. நெய் விளக்கு இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் போடலாம். சுத்தமான நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரி தான் வைக்கணும், நூல் திரி வைக்காதீங்க. பஞ்சுத்திரி வச்சு தட்டை ரெடி பண்ணி தீபம் வந்துட்டு முருகரை பார்த்த மாதிரி ஏற்றிக்கோங்க. தீபம் எப்போவும் முருகர் பார்த்த மாதிரி இருக்கணும். முருகர் பார்த்த மாதிரி தீபம் வச்சுக்கோங்க. தீபம் வச்சு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி முருகரை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை வாரம் நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் இதை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் முருகர் நிறைவேற்றுவார். வெற்றிலை வைக்கும்போது காம்பு கிள்ளிட்டு வைங்க. அந்த காம்பு வந்து ஒரு விளக்குலேயும் எண்ணெயில் போடுங்க. ஒரு விளக்குக்கு ஒரு காம்பு போடுங்க. 6 விளக்கு போட்டாலும் போடலாம், இல்லையா ஒரு விளக்கு நடுவு சென்டரில் ஒரு விளக்கு வைக்கலாம். தீபம் ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் இல்லையா சரவணாபவ பாட்டு உட்காந்து பாட்டு பாடுங்க. கொஞ்ச நேரம் பாட்டு பாடி வழிபாடு செய்யுங்க. நல்லது நடக்கும்.